அந்த அம்மா சும்மா சொல்கிறாங்க. அப்படியே இருக்குமா வியாபாரம்? காசு இல்லை. இன்றைக்கி நான் வந்து ஜெகதா பண்ண போனேன். என்னென்ன மீன் எடுத்துருக்குன்னு அங்கே நான் காட்ட முடியல. அங்கே மீன் வரத்து கம்மி தான். இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அங்கே மீன் எடுத்தது, ஊருக்குள்ளே லைனில் போனது, பாட்டி மார அக்கா மரில் மீன் விற்றது எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். பை நண்பா. என்ன மீன் நண்பா? சோத்தோடு சொல்லு, என்ன பண்ணுறது? மீன் கிடைக்கல. இது தட்டைக்காரன்னு சொல்லுவாங்க, காரப்படின்னு சொல்லுவாங்க. பாறை மீன், சீலா. சீலா எங்கே இருக்குது? காசு கொடுத்துருந்தா இல்லை ஏப்பா? அதுதான் அப்பப்போ காசு கொடுத்தா குழப்பம் இருக்காது. வந்து தரேன் போய் தரேன்னுட்டு தான் எல்லாம் குழம்பு. யாரு கொடுத்தா யார் தெரிய மாட்டுதுல, அதுக்கு சொல்கிறேன். எல்லாம் பேரும் ஓன் வாங்கி வச்சுருக்கீங்க. எங்கிட்டு போய் அப்புறம் போய் எடுத்துக்குவா. வர மாப்பிள்ள நீனா போகல, தூக்கி வச்சிடுறேன். நான் பாட்டி மீன் கிடச்சிதா? எவ்வளோ கிடச்சிது மீன்? நிறையா கிடச்சா? கிடைச்சா இல்லையா? நீங்கள் ரொம்ப கிராக்கி தானே? காட்டு என்னண்ணா கிடைச்சது? வாங்க, இதான் கிடைச்சதா? என்ன பண்ணுறது? கிடைக்கிறப்ப யாருக்கா கொடுக்கா சரிங்க. பாருங்க, இங்கே பாருங்க, சீலா நண்டு. இங்கே பாருங்க, பாறை மீன். அது ஒரு மீனா? சூப்பர் தான். இன்னும் சொல்லி இந்த மாதிரி அவங்க அதில் சொல்லி சீலா பண்ண வந்ததுக்கு கடவுள் கொடுத்த மீன் தான். அதான் இன்னும் கொடுத்துருக்கீங்க. பழைய வளர்த்து வச்சாலே ஏற்றுங்கப்பா. லேட் ஆகுதுப்பா. வியாபாரத்தை போகிறதா வீட்டை வச்சு தூங்குறா. அம்மா தெருவில் அழகாங்க வந்தன டி கீழே இறக்குங்க. கீழே இருக்காங்க, ஆடு இருக்காங்க. இருக்காங்க அங்கே வர்றாங்க. நீங்கள் எப்படி போச்சு நண்பா? ரொம்ப சோகமாக போகுதுன்பா. ரொம்ப சோகமா? சீலா எடுத்துட்டீங்க? சீலா, ஊடகம், வைக்கிறாம்பா. ஆ 5500 முதல்ல. என்னண்ணா வேணா? என்ன எப்படி தூக்கணும்? நீங்கள் அழகா வீடியோ ரெண்டு பேச்சு. கடவுளே ஆண்டவா, தூக்கு வேமா. மெதுவாண்ணா, மீன் தெரிச்சிடாம. வா 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 ஏமா தூக்குங்க. அவ்வளோதான், டைம் ஆகிட்டுருக்கு. வந்து ஜெகதாபுரம் வந்தோம், மீன் எடுத்துருக்கோம். ஆனால் ஓரளவுக்கு கம்மி தான், மீன் பாடு இல்லை. மீன் பட்டா கொடுத்துருவாங்க. நம்ம ஊர் கோயில் திருவிழா, அதனால் எல்லா வீட்லையும் புதுசாக கிடா கஞ்சி போல இருக்குது. அதான் வாங்கவே இல்லை, சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம். இப்போ நம்ம ஊர் கீழக்குறிச்சியை விட்டுட்டு இப்போ பக்கத்து ஏரியாவுக்கு வந்திருக்கேன், நெம்மேலிக்கு. இங்கே எப்படின்னு பார்ப்பேன் வியாபாரம்.
என்ட்ரி ஆகிட்டோம். நல்லா கிராமம், கிராமத்தில் தான் வந்தேன். இன்ஜினியர்ஸ் நீலோத்தி அங்கே ஒரு வியாபாரி இருக்காப்புல. என்ன பண்ணுறாப்புல, அதை ஹார்னை போடுவோம். சேட்டை பிடிச்ச பையன் சார் அவர். அண்ணனை பார்க்க வந்தேன். இருக்குண்ணா, அப்படியே வியாபாரமே இல்லைண்ணே. யார்கிட்ட? சரி கொடுத்துறேன். நீங்கள் என்ன மீன் எடுத்தீங்க? என்னண்ணே சொல்கிறேன், வியாபாரம் இல்லையா? நேற்று இல்லை, வெள்ளாம் முடி எடுத்துருக்கீங்க. இந்த பாரு, அதான் தெரியுது, அப்படியே இருக்கு. மீன் இருக்கு. நீ இந்த இருக்கு சங்கரா. ஐயே பாரு, இது மீனா அது மீனா வந்து பாரு. ஐயோ, 2 மீன்காரரே வச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் பாவம் அவரு அந்த அம்மா சும்மா சொல்கிறாங்க. வேணாம் வேணாம், அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. இந்த ஆட்டுக்கறி எடுத்துட்டோம். சரி, நான் அந்த அம்மாட்ட காணிச்சிட்டு. எடுத்துங்க. ஆட்டுக்கறி 1/2 கிலோ சுந்தரம் இருக்கு. நேற்று கையில் குத்தி நரம்புல அம்மா என்னம்மா வேணும்? மீன் அப்படியே இருக்குமா வியாபாரம்? காசு இல்லை. இப்போ தான் வர்றேன் நானும். நீங்கள் உங்கள் சின்ன வயசில் கிடச்சிருக்கோம், இப்போ கிடைக்க. ஆனால் மீனை பாருங்கள் எப்படி இருக்கும். போய் நாங்கள் போய் அங்கே பழப்பொடி வேணால் தருவாங்க. அங்கே பார்த்து ஊருக்கிட்ட பெரும்பாலும் வாங்க மாட்டோம். மார்க்கெட்டு போயிருங்களா? ம், கூட குறைச்சி எது நம்மளுக்கு பிடிக்குதோ அதை வாங்கலாம். ஆமாம், அது உண்மை தான். மார்க்கெட்டுக்கு போனோம்னா ம், அதுக்காக அங்கே போய் இப்போ இந்த மீன் ஓகே தானே உங்களுக்கு? சந்தோஷமாக சொல்லுங்கள். நல்லா இருக்குண்ணா. ஆ சரிம்மா, சொல்லுங்கள். இது அது நல்லதாக கொடு. எவ்வளோக்கு? எவ்வளோத்து கொடுப்பேன்? ஏப்பா, இது 1/2 கிலோ 150 ரூபா போட்டேன், 100 தருவான். ஆள் தான் இருக்காங்களே நிறையா, பையன்லாம். யார் எங்கள் வீட்லையா? ஆ, ஒரே ஆள் தானா? எவ்வளோக்குன்னு சொல்லுங்கள். 2 கிலோவா? ஒரு 2 கிலோ கொடுங்கிறேன். இது என்ன மீன்? இது அது பாலக்கண்டக்கா. ம், நல்ல முரளை நல்லா இருக்குது. இது என்னது? இது சீலா சீலா சீலா. இது ஊடகம். சரி, சொல்லுங்கள். 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்க மாட்டேன்ல, மீன் தந்துடுவேன். நல்ல மீனாக இருக்குது. உண்மையாக நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வியாபாரம் இல்லைப்பா, மதியம் 12 மணி மேலே ஆகி போச்சு. கொடுக்கவா? ஏதாவது சொல்லமாக சொல்லுங்கள். ஒரு ஆள் தான்றீங்களா? கொடுத்தேன், அது அப்போ மீன் கிடைச்சது நிறையா, இப்போ கிடைக்க மாட்டுது. நமக்கு பிடிக்கல. ஆ, பெரிய ஐட்டமாக இருந்துச்சுன்னா சரி. நின்று சொல்ல மாட்டாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஆமாம். ஒன்றும் நட்டப்படி கூடாது. சரி சொல்லுங்கள், போட்டுருவா. இது கூலம்மா, ஊடக மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ம், 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். நான் யாரும் கொடுக்க மாட்டேன்ல, வியாபாரம் இல்லை, டைம் ஆகி போச்சு. நல்ல பொருள். ஆனால் நேற்றுக்கு பார்த்தா நேற்றுக்கு இல்லை. நேற்று வரல. நேற்று பூ இலக்கணும் கூட